Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th standard யூனிட் 3ல இருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 லெசனுக்கு எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் போட்டிருக்கோம். ஸோ அந்த சம்ஸை பார்த்துக்கோங்க. எல்லா லெசன்ஸ்லையுமே எந்தெந்த சம் நம்ம பார்க்கணும், எது முக்கியமான சம், எது கம்பல்சரியில் கேட்பாங்க, ஸோ அது எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி லெசன் 3ல உள்ள சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, a book of mass m is at rest on the table. What are the forces acting on the book? What are the forces exerted by the book? Draw the free body diagram for the book. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் புக்குனால என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அதே மாதிரி டேபிள்னால புக்கு மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்னது, ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை அனலைஸ் பண்ணுற போது நம்ம நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் தான் என்ன, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறது. ஓகே, ஸோ அதுக்கு ரூல்ஸ்லாம் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பக்கத்துலேயும் அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டை, அதாவது நீங்கள் எதுக்கு அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்களோ, இல்லை நியூட்டன்ஸ் லாவை எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபோர்ஸஸ் அது மேலே என்னென்ன ஆக்ட் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு அது வெக்டார்ஸாக இண்டிகேட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது புரியும். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ஒரு டேபிளில் ஒரு புக் வச்சுருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது. இப்போது நம்ம இங்கே இதில் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், இந்த புக்கு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதை வச்சு தான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை மாற்றும் போது, இப்போ இந்த புக்கு தான் என்னோடய சிஸ்டம், அதை ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இது புக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எர்த்தோட கிராவிட்டினால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது என்ன டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அப்போது புக்கோட டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதே மாதிரி புக்கு வந்து டேபிள் மேலே ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ டேபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். அதுக்கு பேர் நார்மல் ஃபோர்ஸ்ன்னு கொடுப்போம். நார்மலாக நீங்கள் எந்த ஆப்ஜெக்டோ ஒரு ஃப்ளோர்லேயோ இல்லை டேபிள்லேயோ, அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே வச்சிங்க அப்படின்னாலேவும் அதில் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். நார்மல் மீன்ஸ் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ், அந்த ஃப்ளோர் ஆர் டேபிளில் இருந்து அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருந்து அப்வர்ட் டைரக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது ரெண்டும் மெயின். இது போக டென்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹேங் ஆகிட்டு இருக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து தொங்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி வரும்போது டென்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை சரியா, இது 3 தான் மெயின். இதை வச்சு தான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். அப்போ இங்கே புக்கை வச்சு நீங்கள் சொல்லும்போது என்னென்ன ஃபோர்ஸ் புக்கு மேலே ஆக்ட் ஆகுது, டேபிள்லேருந்து வர அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ், எர்த்தோடைய கிராவிடேஷனல் புல்னால ஆக்ட் ஆகிற டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், 2 ஃபோர்ஸ். அது போக புக்கு எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்ன, 2 கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம சொல்லிட்டோம், புக்கு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் தான் 2 சொன்னோம். புக்குக்கு அதே மாதிரி ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக்கு. இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம், கிராவிடேஷன் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் புக்கு மேலே ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம். அப்போ புக்கும் என்ன பண்ணும், ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த 2 ஃபோர்ஸ்க்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா புக்கு எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். எர்த்தோடைய டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புக்கு மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா புக்கு எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணி அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இது 2 ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சோம். சரியா? ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் இது 2 இதுவுமே கேட்டிருக்காங்க, புக்கு மேலே ஆக்ட் ஆகிறது, புக்கு எக்ஸர்ட் பண்ணுறது, 2மே இருக்கனால தான் உங்களுக்கு இந்த டவுட்டு. சரியா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. புக்கு மேலேனா என்னென்ன சொல்லுவோம்,
டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டேபிள்னால அப்வர்ட் டைரக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸ். இதில் இன்னொன்று என்ன முக்கியமானதுன்னா, இந்த ரெண்டு லென்த்தும் பார்க்குறதுக்கு ஓரளவு ஈக்குவலாக தெரியணும், ஈக்குவலாக தான் போடணும். ஒரு 1000 மார்க் கம்மியாகவோ இன்னொரு 1000 மார்க் கூடயோ போட்டிங்க அப்படின்னா அது தப்பு. சரியா? இது இந்த ரெண்டு ஃபோர்ஸும் புக்கு மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ புக்கு எக்ஸெப்ட் பண்ணுறது என்னது, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணி மேலே உங்களுக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸும், நார்மல் ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணி டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கும். சரியா? ரெண்டு கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி புக், அதுமாதிரி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த புக். ரெண்டுக்குமே ஆன்சர் சொல்லிட்டோம். இப்போது இதுக்குரிய ஃப்ரீ பாடி டயக்ராம். நம்மளோட சிஸ்டம் என்னது, புக்கு. சரியா? அப்போ அந்த புக்கை பாயிண்டாக போட்டாச்சு. என்னென்ன ஃபோர்ஸ் இதில் இருக்குதுன்னு சொன்னோம், நம்ம முதலே சொல்லிட்டோம். டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ். அப்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே பார்த்தாமே ஆரோ மார்க் போட்டு இது எஃப்ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதே இது நார்மல் டைரக்ஷன் பர்பண்டிகுலரில் நார்மல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு லென்த்து ஈக்குவலாக தான் போடணும். ஸோ நான் ஓரளவு ஈக்குவலாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசம் இருக்குமே போடாதீங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த எஃப் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம், என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். கொடுத்துருக்க சிஸ்டமை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு வெக்டாராக அதை இண்டிகேட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் கிடச்சிடும். இங்கே ஒரு புக்கை வச்சு கேட்டிருக்காங்க, புக்கு டேபிள் மேலே ரெஸ்ட்டில் இருக்குது. அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் புக்கு மேலே. அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி புக்கிலேருந்து சேம் இது ரெண்டையும் அப்போஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இது கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம்க்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இதை வச்சு எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஏன்னா இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாகவும் போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் எல்லா கேசஸ்மே. ஸோ நம்ம நேச்சுரலாக இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது டேரெக்டாக நம்ம ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து ஒரு சிஸ்டம் எடுத்து அந்த சிஸ்டமில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஜஸ்ட் என்னென்ன பண்ணோம், பாயிண்ட் மாஸாக அந்த ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணணும், என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வெக்டாராக இண்டிகேட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்ம வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.